ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மெமோ ட்ராவல் vlog தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம மெமோ சீரீஸோட 3rd ஜேர்னியாக இருக்க போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துங்க. என்னடா ஒன்றுமே தெரியலேன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷனில் தான் இருக்கும். இது அரக்கோணம் ஜங்ஷனோட பிளாட்ஃபார்ம் 1 சைடில் இருக்க டிக்கெட் புக்கிங் கவுண்டர் இது. ஸோ அரக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா 3 புக்கிங் கவுண்டர் இருக்குது. ஒன்று வந்து பிளாட்ஃபார்ம் 1 சைடில் ஒன்று இருக்கும், மெயின் என்ட்ரன்ஸில் ஒன்றும், அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கார்னரில் ஒரு புக்கிங் கவுண்டர் இருக்கும். ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் இருக்கிறது ஈஸி. இந்த பக்கம்லாம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஆர் கேட்டு இந்த சரௌண்டிங்லேருந்து வரவங்களுக்கு இந்த புக்கிங் கவுண்டர் ஈஸியாக இருக்கும். மெயின் கவுண்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் கவுண்டரில் வந்து நிற்கும். ஸோ 3 புக்கிங் கவுண்டர் அரக்கோணத்தில் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 சைடில் இருக்க புக்கிங் கவுண்டர்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எப்போ பாரு அங்கே பேசுகிறோமே, இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி இங்கே வந்திருக்கேன் நான். சரி, ஓகே. இன்றைக்கி எங்கேருந்து ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணத்துலேருந்து ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. புதுச்சேரி போக போகிறோம். என்ன ட்ரெயின்லன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 16112 திருப்பதி புதுச்சேரி மெமோ எக்ஸ்பிரஸுங்க. செகண்ட் லாங்கஸ்ட் ரன்னிங் மெமோன்னு சொல்லலாம். இந்த சரௌண்டிங்கில் நம்ம ஆல்ரெடி அதில் ஒரு ஜேர்னி பண்ணியிருப்போம். பாண்டிச்சேரியிலேருந்து அரக்கோணம் வரைக்கும் பண்ணியிருப்போம். அது நைட்டில் கவர் ஆச்சு. இந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரக்கோணத்துலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் பண்ண போகிறோம். ஏன்டா அந்த ட்ரெயினில் ஒரு முறையாச்சும் ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ண மாட்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் விடிகாலையில் திருப்பதிலேருந்து கிளம்புது. ஸோ கனெக்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக கிடைக்கல. ஸோ அதனால தான் இங்கே அரக்கோணத்துலேருந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே அரக்கோணத்துலேருந்து பாண்டிச்சேரி வரைக்குமே அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, திருத்தணிலேருந்து கிளம்பிடுச்சு ட்ரெயின். ஸோ வாங்க ட்ரெயினோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு சீட்டை பிடிக்கணுங்க. வண்டி கூட்டமாக வருதா காலியாக வருதான்னு தெரியல. இன்றைக்கி ஒரு வீக்கெண்டே சண்டே, அதுவும் சீட்டு கிடைக்குமா இல்லையான்னு கூட தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் போய் ஒரு சீட்டை பிடிச்சிட்டு நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயினோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த சூப்பரான ட்ராவல் வாக்கை இங்கே அரக்கோணத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரெயினோட ரூட்டும் டிஃப்ரெண்ட்டான ரூட்டு. ஸோ க்ரௌடும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த ட்ரெயினில். நான் மற்ற ட்ரெயின்ஸ்லாம் பண்ண சொல்ல இந்த ட்ரெயினில் பார்த்துருக்கேன், சரியான கூட்டம் தான் போகும். ஸோ உள்ளே போய் இன்றைக்கி எந்த நிலமையில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிளாட்ஃபார்ம் 6 தான் நம்ம வரோம் ட்ரெயின் சொல்லியிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் 6 இது ரெண்டு நிற்கிது. பீச் ஃபஸ்ட்டு, பக்கத்துலேயே இது ஒரு பீச். இது பார்த்திங்கன்னா திருவள்ளூர் ஆவடி வழியாக பீச் போகிற ஃபாஸ்ட். இது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வழியாக பீச் போகிற லோக்கல். இது நம்ம ட்ராவல் பண்ண போகிற பாண்டிச்சேரி மெமோ பார்த்திங்கன்னா அது இதுக்கு ஃப்ரண்ட்டில் நின்றுட்டுருக்குங்க. இந்த ரேக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கும்பமேளாவுக்கு போயிட்டு வந்த ரேக்குங்க. ஸோ கும்பமேளாவுக்கு போயிட்டு இப்போ தான் ரிட்டன் வந்துச்சு. ரிட்டன் வந்த உடனே கொஞ்ச நாள் சர்வீஸ் பண்ணிவிட்டு திருப்பி மெமோ ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் இந்த மெமோ வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ஜன்சதாப்தி கோச்சஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ரூட்டில். ஸோ அதில் போவேணாம்னு சொல்லி இந்த மெமோக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து இந்த ஜேர்னியை பண்ணுறோம்.
நம்மளுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 12 கார் மெமோங்க. நார்மலாக 8 கார் மெமோவில் ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 12 கார் மெமோ. ஸோ பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்குது மீன்ஸ்னா சீட்டுக்கு ஒருத்தர் படுத்துட்ருக்காங்க, உட்காந்துட்ருக்காங்கலாம் இல்லை, ஒருத்தர் படுத்துட்ருக்காங்க. இங்கே முதல் கோச்சு, 2வது கோச்சு, 3வது கோச்செலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே தான் இருக்குது. இந்த ட்ரெயினில் இந்த 2வது கோச் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 2வது கோச் வந்து லேடிஸ் அண்ட் ஃபஸ்ட் கிளாஸ்னு போட்டிருக்கோம். பட் ஆனால் இந்த ட்ரெயினில் அந்த லேடிஸ் ஃபஸ்ட் கிளாஸ் கணக்கெலாம் கிடையாது. ஸோ எல்லா கோச்சுமே பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோச் கணக்கில் தான் வரும். ஸோ நான் செகண்ட் கோச்சில் அந்த ஃபஸ்ட் கிளாஸில் ஒரு இடத்துல பிடிச்சி உட்காந்துட்ருக்கேன். நான் காலியாக தான் இருக்குது ட்ரெயின். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக திருப்பதியிலேருந்து காலையில் 4 மணிக்கெலாம் கிளம்புதுங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ட்ரெயின் நம்பர் 16112ன்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் அது கிடையாது. ட்ரெயின் நம்பர் 16111 திருப்பதி பாண்டிச்சேரி மெமோ எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினுக்கு ஸ்லாக்குன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கும் அரக்கோணத்துக்கும் வச்சு செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு திருப்பதியிலேருந்து கிளம்புதா, திருத்தணியோட அரைவல் டைம் வந்து 6:20. ஆனால் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே 6 மணிக்கெலாம் வந்துடும். டிபாச்சர் டைமு 6:40 திருத்தணிலேருந்து. ஸோ 6லேருந்து 6:40 வரைக்கும் திருத்தணியில் நிற்க வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அரக்கோணத்தோட ஷெட்யூல் அரைவல் பார்த்தீங்கன்னா 7:20, டிபாச்சர் வந்து 7:50. ஷெட்யூலே பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு 20 நிமிஷம் ஆல்ட்டும், அரக்கோணத்துக்கு 30 நிமிஷம் ஆல்ட்டும் இருக்குது. பட் ஆனால் திருத்தணிக்கு பிஃபோர்லேயே வந்து 40 நிமிஷம் நிற்கும். அரக்கோணத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே 6:40க்கு 6:50 எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ 6:50லேருந்து 7:50 வரைக்கும், அதாவது 1 ஹவர் அரக்கோணத்தில் நின்றுட்டு தான் இருக்கும். ஸோ அங்கே ஒரு 40 நிமிஷம், இங்கே ஒரு 1 ஹவர். சரியான ஸ்லாக் இந்த 2 ஸ்டேஷனுக்குமே இந்த ட்ரெயினில் கொடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஷன்ஸ்லுமே அவ்வளோ ஸ்லாக் கிடையாது. இந்த 2 ஸ்டேஷன்லையுமே தான் பெரிய ஸ்லாக் இருக்குது இந்த ட்ரெயினுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:30 தான் ஆகுது. ஸோ இதுக்கு மேலே கிடைக்குமான்னு தெரியல. ஸோ அரக்கோணத்தில் ஆப்ஷன் அவைலபிளாக இருந்துச்சு, வாங்கிட்டேன். இட்லி வடை தான் வாங்கியிருக்கேன். 3 இட்லியும் 1 வடையும் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். ஸோ நான் லாஸ்ட் டைம் ஒரு சொல்ல 40 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். பட் ஆனால் இந்த டைம் 50 ரூபான்னு சொல்கிறாங்க. இது தாங்க இட்லி. 3 இட்லியும் சின்ன சின்னதாக தான் இருக்குது. வடையில் இது வடையா மினி வடையான்னு தெரியல, தம்மாத்தோண்டு இருக்குது. இது 50 ரூபான்றது கொஞ்சம் அதிகம்தான் ப்ரைஸு. ஆன் டைம் 7:50க்கு பார்த்தீங்கன்னா அரக்கோணத்துலேருந்து டிபார்ட் ஆகிட்டாங்க. எல்லா வண்டியும் வரத்துக்கு முன்னாடி வந்த ட்ரெயின், எல்லா வண்டியும் கிளம்பி அரக்கோணமே பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் இங்கேருந்தே கிளம்புது இந்த ட்ரெயின். இதுக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா திருமால்பூர் நிற்கும் ட்ரெயின். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தக்கோலம் நிற்காது.
நம்ம ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் ஹால்ட் திருமால்பூர் ரீச் பண்ணியிருக்கோம். 20 மினிட்ஸ் டிலேலங்க. ஷெடியூல் வந்து 8:08, டைம் பார்த்தீங்கன்னா 8:28 ஆகுது. ஷார்ப் 20 மினிட்ஸ் டிலேல வந்திருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ராக் ஒர்க் நடக்குது, அதனால தான் ட்ரெயின் வந்து ஃபுல்லாக காஷன்லேயே வந்துட்டு இருந்துச்சு கடைசி 5 கிலோமீட்டர்ஸாக. அதே 20 மினிட்ஸ் டிலேல காஞ்சிபுரமும் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 8:23, டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 8:42 ஆகுது. இதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஈஸ்ட் நிற்கும் நம்ம ட்ரெயின். காஞ்சிபுரத்தில் க்ரௌடு கம்மியாக தான் இருந்துச்சு, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சண்டே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது. லிமிடெட் ஸ்டாப்பேஜஸ் தான் நிற்கும், எல்லா ஸ்டாப்புமே நிற்காது இங்கேருந்து செங்கல்பட்டு வரைக்குமே. அடுத்து ஈஸ்ட்டு, வாலாஜாபாத், பாலூர், அதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தான் நிற்கும் ட்ரெயின்.
மகாராஜாபாத் ரீச் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் டிலே இல்லைங்க. ஷெட்யூல் வந்து 8:40, டைம் பார்த்தீங்கன்னா டாட் 9 ஆகுது. ஆலூர் ரீச் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் டிலே இல்லைங்க. ஷெட்யூல் வந்து 8:53, டைம் பார்த்தீங்கன்னா 9:08 ஆகுது. இதுக்கு அடுத்து நம்ம ட்ரெயினுக்கு டேரெக்டாக செங்கல்பட்டு தான் ஹால்ட்டு. நடுவில் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாளையம் வில்லியம்பாக்கம்லாம் நிற்காது நம்ம ட்ரெயின். செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் டிலேலங்க. ஷெட்யூல் வந்து 9:18, டைம் பார்த்தீங்கன்னா டாட் 9:28 ஆகுது. இதுக்கு அடுத்தது நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரூட்டை ஜாயின் பண்ணியாச்சு. இங்கேருந்து மெயின் ரூட் வழியாக தான் விழுப்புரம் வரைக்கும் போகும். விழுப்புரத்தில் திருப்பி டைவர்ட் எடுத்து பாண்டிச்சேரி போகும். ஸ்டாப்பேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் லிமிட்டடான ஸ்டாப்பேஜஸ் தான், எல்லா ஸ்டாப்புமே நிற்காது. நான் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர், திண்டிவனம் இந்த மாதிரி மெயின் ஸ்டாப்பேஜஸ் மட்டும் கவர் பண்ண போகிறேன். அது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு ஸ்டாப் 2 ஸ்டாப் தான் இருக்குது. எல்லா ஸ்டாப்புமே நிற்காது இந்த ட்ரெயின். மதுராந்தகம் ரீச் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 மினிட்ஸ் தெரியலைங்க. ஷெட்யூல் வந்து 9:38, டைம் பார்த்தீங்கன்னா 9:55 ஆகுது.
9:51 மேல்மருவத்தூர் வரணுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10:05 ஆகுது. ஒரு 14 மினிட்ஸ் டிலேயில் மேல்மருவத்தூர் ரீச் ஆகிருக்கு ட்ரெயின். திண்டிவனம் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் டெய்ல இல்லைங்க. ஷெடியூல் வந்து 10:28, டைம் பார்த்தீங்கன்னா 10:38 ஆகுது. விக்ரவாண்டி ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் டிலே இல்லைங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 10:59, டைம் பார்த்தீங்கன்னா 11:08 ஆகுது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு விழுப்புரம் தான் ஹாட்டு. ட்ரெயின் ஆல்மோஸ்ட் எம்டி ஆகிடுச்சுங்க. திண்டிவனத்திலே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கூட்டம் இறங்கியாச்சு. விக்ரவாண்டியில் பேலன்ஸ் கூட்டம்லாம் இறங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் காலியாக தான் போகுது. சீட்டுக்கு ஒருத்தர் அந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க ட்ரெயினில். விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் டிலே இல்லைங்க. ஷெடியூல் வந்து 11:15, டைம் பார்த்தீங்கன்னா 11:20 ஆகுது. இங்கே விழுப்புரமில் பார்த்தீங்கன்னா எதிர்க்க அங்கே வைகை எக்ஸ்பிரஸ் நின்றுருக்குங்க. முன்னாடி பல்லவன் கிராஸ் ஆச்சு, பின்னாடியே பார்த்தீங்கன்னா வைகை வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம ட்ரெயின் ஒரு டைவர்ட் எடுக்கும். இங்கேருந்து டைவர்ட் எடுத்து நம்ம ட்ரெயின் பாண்டிச்சேரிக்கு தனியாக ஒரு லைன் பிரியும். விழுப்புரத்துலேருந்து கிளம்பின உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் டைவர்ட் எடுத்துரும் பாண்டிச்சேரி லைனு. கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட்டில் போகிறது வந்து மெயின் லைனு. ஸோ ஸ்டேஷன் ஒட்டின மாதிரியே டைவர்ட் எடுக்கிறது தான் பாண்டிச்சேரி லைனு.
சின்னபாபு சமுத்திரம் ரீச் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ் டிலே இல்லைங்க. ஷெட்யூல் வந்து 11:39, டைம் பார்த்தீங்கன்னா 11:47 ஆகுது. இந்த ரூட்டில் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டேஷனுங்க. அதே சேம் 8 மினிட்ஸ் டிலேயில் வில்லியனூர் ரீச் பண்ணியிருக்கோம். ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 11:49, டைம் பார்த்தீங்கன்னா 11:57 ஆகுது. எக்ஸாக்டாக 8 மினிட்ஸ் டிலேயில் வந்திருக்கு. இதுக்கு அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு பாண்டிச்சேரி தான். ஸ்லாக் இருக்குது. ஷெட்யூல் வந்து 12:25 தான், இப்போ தான் 11:57 ஆகுது. ஸோ இன்னொரு ½ அன் ஹவர் கிட்ட ஸ்லாக் இருக்குது. போயிடும், வண்டி பக்கத்தில் தான் இருக்குது. அடுத்து பாண்டிச்சேரி தான். ஃபேர் சொல்லியிருக்க மாட்டேன், டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுறதுலே இருந்தோம். ஸோ ஃபேர் சொல்லிடுறேன் நான். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் வர ட்ரெயின். ஏன்னா திருப்பதியிலேருந்து இது வரைக்கும் பாண்டிச்சேரி வரைக்கும் வரதில் எக்ஸ்பிரஸ் கேட்டகரி. பட் ஆனால் அரக்கோணத்துலேருந்து நீங்கள் போட் பண்ணிங்கன்னா ஆர்டினரி ஃபேர் தான் வாங்குவாங்க. நீங்கள் திருப்பதிலேருந்து போட் பண்ணால் எக்ஸ்பிரஸ் ஃபேர் வாங்குவாங்க. ஸோ அரக்கோணத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ் சார்ஜ் ஆச்சுங்க. ஸோ அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, ஏன்னா எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் வாங்குறாங்களா ஆர்டினரியில் வாங்குறாங்களான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஏடிஎம் வெண்டிங் மிஷினில் 45 ருபீஸ் தான் சார்ஜ் ஆச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ரேக் ஷேரிங். இந்த வண்டி ரேக் ஷேரிங் இருக்குது. திருப்பதியிலேருந்து கிளம்பி பாண்டிச்சேரி வந்துட்டு பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை எக்மோர் மெமோ ரன் ஆகிடும். ஸோ மார்னிங் திருப்பதியில் கிளம்பி நைட்டு சென்னை எக்மோர் போவோம். இன்டர்மீடியட் பாண்டிச்சேரி வந்துட்டு போவோம். அந்த மாதிரி இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் இருக்குது. ஒரு டிமாண்டடான மெமோ ட்ரெயின் தாங்க. நான் க்ரௌடு இருக்காதுன்னு சொல்லி நினச்சிட்டு வந்தேன். பட் ஆனால் ஒரு ஸ்டேஷன்லேயுமே மினிமம் 100 பேராச்சுன்னு ஏறுறாங்க. அதே வகையில் 300 பேராச்சுன்னு இறங்குறாங்க. ஸோ எவ்வளோ பேர் இறங்குறாங்களோ அதே அளவுக்கு ஏறுறாங்க. விழுப்புரம் வரைக்குமே. விழுப்புரத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் க்ரௌடு ஏறுச்சு. பாண்டிச்சேரி போகிற கூட்டம் விழுப்புரத்துலேயும் ஏறுச்சு. புதுச்சேரி ரீச் பண்ணியாச்சு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோர் டைம்லங்க. ஷெடியூல் வந்து 12:25. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 12:05 வந்துருச்சு. அங்கே ஸ்லாக்கெல்லாம் சொல்லியிருந்தாலும் முன்னாடி ஸ்டேஷன்லேயே ஸ்லாக் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிஃபோர் டைம்லேயே ரீச் ஆகிடுச்சு.
ஸோ ஸ்டேஷனுக்கு வெளியில் நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபுல்லாக மரங்க மறைச்சிக்கிட்டு ஸ்டேஷன் போர்டெல்லாம் கிளியராக தெரியல. பட் ஆனால் சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் பார்க்க சொல்ல. நான் மற்ற ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்டி ஸ்டேஷனை ரீடெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ரீடெவலப்மெண்ட் நடந்தாலுமே மரத்தெல்லாம் வெட்டாமல் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்க சொல்லவே. ஸோ இந்த வீடியோ வந்து ரெண்ட் பண்ணிக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. மெமோ சீரிஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. கடா.